நேத்து எனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டதுக்கு, இப்ப ஆவி பிடிக்க சுடு தண்ணி போட்டு கொடுத்ததுக்கு சம்பளமா இந்த பணத்தை வச்சுக்கோ. குடி. ஆஹா, சஞ்சீவ் அபிய நல்லா நோஸ் கட் பண்றானே. இந்த சந்தோஷமான நியூஸ உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். அண்ணே, என்னமா தங்கச்சி? அண்ணே, சஞ்சீவ் என்னைக்கும் இல்லாம நேத்து குடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சிட்டு வந்தானா? என்ன தங்கச்சி சொல்ற? மாப்பிள்ள குடிச்சானா? என்னால நம்பவே முடியல. ஆமா அண்ணே, என் மேல இருக்கிற கோவத்துலதான் இந்த பழக்கத்தை பழகிருப்பாருன்னு தோணுது. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம நீங்க தானே பாத்துக்கணும். நான் மாப்பிள்ளைய விட்டுட்டு தனியா சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. நான் வந்ததுதான் தப்பா போச்சு. இங்க பாருமா, இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேம்மா. இனிமே நான் எப்போ மாப்பிள்ளை கூட தான் இருப்பேன். மாப்பிள்ள, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. நானும் கூட வரேன். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க மாமா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா, ஆபீஸ் போலாம். வா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, என்னம்மா? நீ ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போற. என்னன்னு சொல்லு. அது சூப்பரா சுமாரான்னு நான் சொல்றேன். அந்த அபிய இந்த வீட்டு வேலைக்காரின்னு நாம மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமா. இப்ப அந்த சஞ்சீவ் அவளை வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னம்மா சொல்ற? வேலைக்காரின்னு மட்டும் சொல்லல, அதோட இன்னும் ஒரு படி போய் அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ செஞ்ச வேலைக்கு இதான் கூலின்னு பணம் வேற கொடுத்திருக்கான பாரு. மாயாவை வச்சு நம்ம ஆடுற கேம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்ரீஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீஜா. மா, நீ இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த வீட்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. என்னடி சொல்ற? சஞ்சீவ குடிக்க வச்சதால இப்போ சஞ்சீவ்க்கும் அபிக்கும் இடையில சின்னதா ஒரு விரிசல் விழுந்திருக்கு. நாம அந்த விரிசல மாயாவை வச்சு இன்னும் பெருசு பண்ணா போதும். அப்புறம் சஞ்சீவ் ஆட்டோமேட்டிக்கா அபிய இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்திட்டா அத்தை ஃபியூஸ் போன பல்ப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தாமா. ஸ்ரீஜா, நீ சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடி. என்னமா யோசிக்கிற நீ? என் பொண்ணுனா பொண்ணுதான். ஐயோ, இவன் உள்ளதா இருந்தானா? நம்ம பேசுனதை கேட்டிருப்பானோ? சந்தோஷ், அத்தை, இவ்ளோ நேரம் நீ பாத்ரூம்லயா இருந்த? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் என் பொண்ணும் சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சும்மா பேசுவீங்களோ இல்ல சுடுகாட்டுல உட்கார்ந்து பேசுவீங்களோ, எப்படியும் அடுத்தவங்க குடிய கெடுக்கணும்னு தானே நீங்க பேசுவீங்க. சரி, அதை விடுங்க. ஏய் ஸ்ரீஜா, பாத்ரூம்ல அடப்பு இருக்கு, ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து குத்தி விடு. என்ன சொன்ன? பாத்ரூம்ல அடப்பு எடுக்கிறதுக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? நீ தானே இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்ச.
அப்போ நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். உன்னா அப்படியே இதே ஃபோர்ஸோட பாத்ரூமுக்கு போய் அந்த அடப்பு எடுங்க பார்க்கலாம். வேணும்னா உங்க அம்மாவை கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. அத்தை போய் ஹெல்ப் பண்ணுங்க. வரேன். ஏய் என்னடி இவன் ஹெல்ப்புக்கு என்ன போய் பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்றா? அப்போ என்ன சொன்னா பரவாயில்லையா? அப்படி இல்லடி, நம்ம 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேனா. அவன் கிடக்குறான், விடுமா. நாம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சுல, அது போதும். இனிமேதான் சஞ்சீவ் அபி வாழ்க்கையில பிரச்சனைய ஆரம்பிக்க போகுது. அபி, அத்தை சாப்பிட்டியா? இல்ல அத்தை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்க? வேலை எங்கேயும் போயிடாது. முதல்ல வந்து சாப்பிடு வா. அத்தை, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா உட்காரு. அத்தை, உட்காரு. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு பரிமாறுறீங்க? நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. சும்மா இரு. எங்க எல்லாருக்கும் நீ பரிமாறுற, உனக்கு நான் பரிமாற கூடாதா? இன்னைக்கு உனக்கு நான் தான் பரிமாறுவேன். சாப்பிடு. சரிங்க அத்தை. என்ன இப்படி கோழி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? அத்தை, அப்புறம் எப்படி உடம்புல தெம்பு இருக்கும்? நல்லா எடுத்து சாப்பிடுமா. இந்தா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அத்தை போதும் அத்தை. அது எப்படி உனக்கு பத்தோம்? குழந்தையா நீ? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அத்தை, இந்த நேரத்துல இதுங்க ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, ஐயோ அத்தை போதும் அத்தை. சாப்பிடு அபி. என்னமா பாத்துட்டு இருக்க? அங்க பாருடி நடக்கிற கூத்த. ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடு. ஐயோ, நீ எல்லாத்தையும் சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. நீயும் இந்த வீட்டு மருமக தானே? ஒரு நாளாவது உன்னை இப்படி உட்கார வச்சு சீதா பரிமாறி இருப்பாளா? அந்த அபி மேல மட்டும் ஏன் இப்படி உருகுறா? அப்படியே தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறா. விடுமா. அத்தை அபியோட கொட்டத்தை அடக்க நமக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்காமலே போகும். இந்தா இதே ஐயோ கொஞ்சம் அத்தை போட்டுக்கோமா. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, இதுக்கு மேல என்னால முடியாது. சரி சாப்பிடு. அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும். சரிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா. என்னம்மா அதுக்குள்ள கை கழுவிட்ட? போதும் அத்தை. ம். இருமா ஒரு நிமிஷம் இரு. சஞ்சீவ், சந்தோஷ். ஏய், ம், என்னமோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறா. என்னன்னு கேக்கலாம் வா. என்னங்க காளி? என்ன சீதா, எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு இருக்க? ஆ, அது ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு அபி ஸ்ரீஜா 2 பேருக்கும் தாலி பெருக்கி போடணும். அத சொல்லதான் கூப்பிட்டேன். இதுக்குதான் கூப்பிட்டியாக்கா? நான் ஏதோ வேற என்னமோ நினைச்சேன். நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு, நல்லா பண்ணிடலாங்கா. அம்மா தாலி பெருக்கி போடுறதுன்னா என்னம்மா? இது கூட தெரியாதா? இதுல மேரேஜ் வேற அடிச்சு. உன்னை பெத்ததுக்கு ஒரு புளி மூட்டையை பெத்திருக்கலாம், குழம்பாவது வச்சு சாப்பிட்டுருக்கலாம். அம்மா சொல்லுமா. ஏண்டி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்னா சாமி முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி பூஜை பண்ணி இந்த தாலியில இருக்கிற கயிறை மாத்தி வேற கயிறு போடுவாங்க. ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அபி, நாளைக்கு பூஜைக்கான எல்லா வேலையும் நீதான் பாக்கணும், சரியா? சரிங்க அத்தை. நீ போமா. தாலியா? அப்ப கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு தாலி இருக்கணும்ல. அத்தை அபிய ஏன் மருமகன்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல. அத்தை வாயாலேயே சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அபிய திட்ட வைக்கணும். என்னடி பண்ண போற? தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன்ல தாலி கயிறை மாத்துறதுக்கு சொந்தக்காரங்க முன்னாடி தாலிய வெளியில எடுக்கணும்ல. ஆமா, எடுத்தா தானடி கயிறு மாத்த முடியும்.
ஃபங்க்ஷன் அப்போ அத்தை அபி கழுத்துல இருக்க தாலிய எடுமான்னு சொல்லும்போது அபி கழுத்துல தாலி இல்லனா என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? தாலிய கூட பத்திரமா வச்சுக்க முடியலையான்னு எல்லாரும் அபிய திட்டுவாங்கல்ல. அதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? சீதாவும் அபிய நல்லா திட்டுவா. அபிய அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிப்பா. நாளைக்கு அதுதாம்மா நடக்க போகுது. அதுக்கு அபி கழுத்துல தாலி இல்லாம இருக்கணும் இல்லடி. ஆனா அவ கழுத்துலதான் தாலி இருக்கே. மா, நீ நிஜமாவே என் அம்மா தானா? இல்ல ஹாஸ்பிடல்ல ஏதாவது குழந்தைய மாத்திட்டாங்களா? ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன நான் சொல்ல வர ஐடியாவே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் சொல்றப்பவே டக்குன்னு புரிஞ்சுக்க வேணாமா? நாம தான் அவ கழுத்துல இருக்க தாலியை எடுக்க போறோம். இன்னைக்கு நைட்டு அவ கழுத்துல இருக்க தாலியை எடுக்கிறோம். ஃபங்க்ஷன்ல அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும். அது சரி, அவ கழுத்துல இருக்கிற தாலிய யார் போய் எடுப்பா? வேற யாரு? நீதான். நானா? ஸ்ரீஜா, ஐயோ வேணாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாத, நான் சொல்ற மாதிரி செய். நான் சொல்றது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுடி. போ. ஓகே. ஹலோ அம்மா. எப்படிமா இருக்க அபி? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படிமா இருக்காரு? அவரும் நல்லா தான் இருக்காருமா. அம்மா, நாளைக்கு வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. நீயும் அப்பாவும் வந்துருங்கம்மா. சம்மந்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்கம்மா. நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். சரிம்மா. அபி, மாப்பிள்ள எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருமா. மாப்பிள்ள உன்னை பிரியமா பாத்துக்கிறார்ல? சஞ்சீவ் என்ன ரொம்ப பிரியமா பாத்துக்கிறாருமா. சரிம்மா. அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாருமா. அங்க மாப்பிள்ள வீட்ல மத்தவங்க எல்லாம் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சகஜமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. எங்க மாப்பிள்ள உன்னை ஏத்துக்க மாட்டாரோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் வச்சிடுறேன். சரிம்மா. அபி, அத்தை, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பொதுவா புகுந்த வீட்டுக்கு வந்து பிறந்த வீட்டு பெருமையை பேசுற மருமகள் தான் அதிகம். ஆனா புகுந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், எதையும் விட்டு கொடுக்காம பேசுறியம்மா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்லம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். சஞ்சீவ் இன்னும் உன் மேல கோவமாதான் இருக்கான். ஏன் மாமா கூட உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ கொடுத்த காஃபிய கூட குடிக்காம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நீ உங்க வீட்டுல சொல்லல. உன் நல்ல மனசு யாருக்கு வருமா? அபி, சஞ்சீவ் ரொம்ப நல்லவமா. மண்டபத்துல நீ அப்படி பேசினது அவன் மனச கொஞ்சம் காயப்படுத்திருச்சு. கண்டிப்பா அவன் மாறிடுவாமா. ஐயோ அத்தை, அவர் எனக்கு எப்பவும் குழந்தை மாதிரிதான். அண்ணி, என்ன சிந்தாமணி? இந்தாங்க நீ பால் குடிங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பாக்குறது அபிதான்.
அதனால அபி இந்த பாலை குடிக்கட்டும். ஆ, அண்ணி நீங்க சொன்ன சரிதான். இந்தாம்மா குடி. இல்ல வேண்டாம் அத்தை. என்ன அபி அப்படிலாம் சொல்லாத. அத்தை குடுக்கறாங்கல்ல, குடிமா. ப்ளீஸ் அத்தை வேண்டாம், நீங்க குடிங்க. ஆ சரி. அண்ணி உங்களுக்கு நான் வேற பால் எடுத்துட்டு வரேன் அண்ணி. அவ குடிக்கட்டும் நீ. பாவம் இல்ல, காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா. இந்தாம்மா குடி. குடிமா குடி. கொடுங்க நீ. சரி நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா நீ படுத்து தூங்கு. ம். என்னம்மா அபி பாலை குடிச்சாளா? குடிச்சிட்டா. நீ சொன்னது சரிதான் ஸ்ரீஜா. அபிக்கு நான் டைரக்டா பாலை கொண்டு போய் கொடுத்திருந்தா கண்டிப்பா அவ குடிச்சிருக்க மாட்டா. சீதா சொன்னதனால மட்டும்தான் அவ குடிச்சா. அபி பாலை குடிச்சிட்டால. இனிமே பால்ல நாம கலந்திருக்க தூக்க மாத்திர அது அதோட வேலையை செய்யும். அபிய நல்லா தூங்க வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா அபியோட கழுத்துல இருக்க தாலியை எடுத்துடலாம். அப்பாடா, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அபி கழுத்துல இருந்து தாலி எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். கொடுத்த பால் சூப்பரா வேலை செய்யுது. அபி கழுத்துல இருந்து தாலி எடுத்துட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ண வேண்டியதுதான்.